everyone, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for LKG Climax. Let's watch it. அவன் பண்ண தப்ப திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவன் குற்றவாளி இல்லவர் அதான் ஏன்னா எல்லாத்தோட மனசுல அவன் தப்பானங்கிறது பதிவாகி போச்சு. நாளைக்கு அவனுடைய கடைசி பொதுக்கூட்டத்துல அவன் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பான். நீ அவன் மிஸ் பண்ண, நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை நீ விட்ட. நம்ம ஊர்ல ஒருத்தர் என்ன நல்லது பண்ண போறான்னு ஓட்டு போறவங்களோட ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன கெட்டது பண்ணான்னு பார்த்து ஓட்டு போறவங்க தான் ஜாஸ்தி. அது பரவாயில்ல. கரெக்ட். நிறுத்துங்க. இது துக்க விசாரிச்சு வரேன். ஹாய் தலைவா, என்னாச்சு? ரொம்ப இறங்கிட்டீங்க போல. வரேன். அது ஓகேடா. ஸ்வீட் பாய். தம்பி 30 வருஷமா ஒரே தொகுதியில எதிர்த்து நிக்க யாருமே இல்லாம தனியா நிக்க போர் அடிக்கல. ஆனா முதல் வாட்டியா ஒருத்த எதிர்த்து நிக்கிறான்னு தோணி இருக்கும்ல. தோணாமையா தந்து காமிச்சிருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் கரெக்ட். ஓஜப்பன் முட்டாள் இல்ல, புத்திசாலி. அதனாலதான் 2 வாட்டி டிவில பார்த்தோம்னால என்ன பண்ண முடியும்னு கரெக்டா கணிச்சு எனக்கு சீட்டு கொடுத்தாரு. எப்படி எல்லாம் நடந்தது எனக்கு தெரியல. 21 எம்எல்ஏ, 13 மந்திரி, இவங்க யாராலையும் பண்ண முடியாதுல. இது பண்ணிடுச்சு. இவ்வளவுதான். நீங்க ஒரு போன் போதும்ல. 30 வருஷமா உங்க ஹீரோவை பார்த்தாங்கல்ல, இன்னைக்கு வில்லனா பார்த்தா பரவாயில்ல, காமெடியா பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து. நான் நீ சொன்னதான் சரி, போக சொல்றேன். காமராஜரை தோக்கடிச்ச ஊர் இது. நீங்க தோக்க மாட்டீங்களா என்ன? உடனே யாரு காமராஜர் ஜெயிச்சான்னு கேட்காதீங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா ராமராஜ் பாண்டியன் யார் ஜெயிக்க போறாங்க? நீங்களா இருக்கிறது எனக்கு தெரியாது சிஸ்டர். பசங்க தான் சொன்னாங்க, நீங்க தான் அவனுக்கு சீட் வாங்கி கொடுத்தீங்களா, நீங்க தான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டீங்களா. ஆனா நமக்கு களத்துல இறங்கி மக்களை சந்திக்கிறது, ஜாதி ஓட்டை வாங்குறது, கள்ள ஓட்டை தடுக்கிறது, இதுதான் எங்க அரசியல். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ, பேஸ்புக்ல வீடியோன்னு போட்டு ஒரு குடிகாரன் ஆயிடுச்சா 10% ஓட்டு போயிருச்சுங்கிறீங்க. நான் ஆம்பளை இல்ல பொம்பளைன்னு சொல்றான், அதை ஒரு கூட்டம் நம்புது. 30 வருஷமா நான் கட்டிக்காத பேரை 30 செகண்ட் வீடியோல காலி பண்ணிட்டீங்க. மக்கள்கிட்ட மட்டுமே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, முதல் முறையா ஒரு கம்பெனி கிட்ட ஓட்டு கேட்க வச்சிட்டீங்க. நாங்க வந்துட்டோம் சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏய் சுமாரா, சாரி சிஸ்டர். பரவாயில்ல சார், கார்ப்பரேட் யார் காசு கொடுத்தாலும் வேலை பார்ப்போம். கான்ட்ராக்ட் अरे पढ़ा नहीं है उसने. இப்ப சொல்லு சிஸ்டர், நான் என்ன பண்ணணும்? எல்கேஜியோட பணம் ஓஜப்பன் ஒரு சிஎம் சப்போர்ட் பண்ற கேண்டிடேட்டா இருக்கிறது அவனோட அட்வான்டேஜ். சோ அவரை பதவியில இருந்து தூக்கணும். அதுக்கான வேலைகள் ஃபுல்லா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எலெக்ஷன் முடியட்டும், அவனை கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆனா என்ன யூஸ்? சப்போஸ் தோத்துட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரெஸ்ட் ஆகணும். சிஸ்டர் நினைச்சா பண்ண முடியுமா? டெல்லியில சப்போர்ட் கேளுங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா வரப்போற ஆட்சி அவங்க ஆட்சியா இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அவங்க நேரடியா இருப்பேன்னு சொல்லுங்க. இமீடியட்டா அவங்க சொல்லிடுவாங்க. சிஸ்டர் இப்போ இதை சொல்லி சரண்டர் ஆயிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ராமராஜ பாண்டியன் டெல்லி ராசி ஆயிட்டாங்களா? எலெக்ஷன் முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க. கவர்னர் போன்ல பேசினாரு, எல்லாரும் கையெழுத்து போடுங்க. நான் உள்ள போனா எல்லாரும் அவன் பக்கம் போயிடக்கூடாது. இல்ல போடுங்க, போதும் போடுற. சிஸ்டர் சூப்பர். டெல்லியில நம்ம விசுவாசமா இருப்போம்னு சொன்னதுக்கு நல்ல कैसा कर रही है यार ये? அவனை தேர்தலுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றதா ஆளுநர் மாளிகையில பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசிட்டு இருக்காங்க? போஜப்பன் ஆடி போயிட்டான். என்ன ஒண்ணு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கானா? அது பரவாயில்ல சார், நம்ம கம்பெனிக்கு ஏலகிரியில ரிசார்ட் இருக்கு. அடுத்து என்ன சிஸ்டர்? அவனோட பலவீனம் அவன் அப்பா. ஓகே. 30 வருடங்களாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கடந்த சில வாரங்களாக என்னை விட அரசியலில் மூத்த மனிதர் எனது நண்பர் அண்ணன் அழகு மையப்பன் அவர்கள் உலகிற்கு உண்மையை Hey yaar.
மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்றார் வான்முகில் வள்ளுவன். ஆனா எனக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கே, ஐயோ ஐயோ, உடம்பு முழுக்க பொய் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நேர்மை. 30 வருடங்களாக மதுவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற உத்தவர் ஒரு குடிகாரனை அடித்தார் என்றால் அது ஆச்சரியப்பட ஏதும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு குடிகாரன் கலாட்டா பண்ண சும்மா போவா? நம்மை போன்ற சாமானியர்களுக்கு தான் வீடு, ஆனால் ராமராஜ் பாண்டியன் போன்றவர்களுக்கு நாடுதான் வீடு. அதை நீ சந்தேகித்தால் நாட்டை விட்டு ஓடு. தமிழ்பாய் வாழ்த்து பாடாததால் இவர் தமிழரே இல்லையா? பாட்டு பாடுவதற்கு இவர் சூப்பர் சிங்கரா? சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு இன்றைக்கு சந்திக்கும் பிரச்சனையில் இவரை போன்ற ஒரு தலைவர் தான் வேண்டுமே தவிர வேடி கிடையாது. இதை மீறி ராமராஜ் பாண்டியன் தவறு செய்தார் என்று நினைத்தீர்கள் என்றால் இப்போதே உங்களை எல்லார் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். கேட்க சொல்லட்டுமா? ये तो बुरा लगा यार, சின்னம் துறை சின்னம். बट अभी इन लोग उसके लिए कई सोच रहे हैं ना. தமிழகத்தை காப்பி கூடவே இருந்து கழுத்தெடுத்துட்டாலே அவ்வளவு பரவாயில்ல. அப்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு மேல பயம் இருக்கும். குழந்தைக்கு தெரியாத மனுஷன், பேரும் இல்ல, பணமும் சம்பாதிச்சுக்கல, எனக்கு எதுவும் பண்ணல. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெருசா ஒண்ணு பண்ணிட்டலப்பா. இன்னைக்கு உனக்கு அவ்வளவு பிடிக்காதாப்பா? ஆனா இந்த அரசியல்ல அப்பா பையன்லாம் இல்லைன்னு காமிச்சிட்ட. நீ தோத்ததோடு இல்லாம என்னையும் தோக்கடிச்சிட்டியப்பா. லைலா கருத்து கணிப்பு வந்திருக்கு சிஸ்டர். 3 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தான் லீடிங்ல வந்திருக்கோம். அடுத்த சீன் நான் தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாது, 2 நாள்ல என்ன வேணா மாறலாம். அவங்க அப்பாவை போடணும். நீங்க தனக்கு எதிராக பேசின அப்பாவை அவனே போட்டாங்கிற பழி அவன் மேல விழுணும், அதானே? நல்ல வேலை நீங்க எல்லாம் நேரடி அரசியலுக்கு வரல. வந்திருந்தீங்க எங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு இருப்பீங்க. சார் அந்த ஆளுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். நல்லதெல்லாம் நாம பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளில இருந்து வரணும். நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். खतरनाक है वो. बट सच्ची ये होगा तो क्या होगा? ओके, इट्स टाइम फॉर द एक्शन. LKG. ஆறு பேர் இருக்காங்கப்பா. ஏய், என்கிட்ட வந்து சென்டிமெண்டா பேசி நடிச்சு என்ன காரியம் பண்ண? அட பாவி, எத்த அப்படி கூட பார்க்காம ஆள வச்சு விட்ட பாத்தியாடா? அப்பா உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நான் தான் வந்து காப்பாத்தினேன், அதனாலதான் வெட்டாங்க. எல்லாம் அந்த ராமராஜ் பாண்டியன் தான்ப்பா. ராமராஜ் பாண்டிய கூட 30 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது அவரு. இந்த 60 நம்ப பெத்த பையன் என்ன நம்ப மாட்டியா? நான் தான் வெட்ட சொன்னேன். ओके, எனக்கு எதிராக அவங்க கூட போய் வேலை செஞ்சதோடு இல்லாம எங்க அப்பாவையே வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்க ஒண்ணு. உங்க அப்பாவை வெட்ட சொல்லு, உன்னதான் வெட்ட சொன்னேன். அடி பாவி, இது என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தைரியம் உனக்கு? போலீஸ் போலீஸ். 2 தடவை கான்ட்ராக்ட்ல சைன் போட்டியே, அது ஒரு தடவையாவது படிச்சு பாத்தியா? இல்ல. கிளாஸ் 23A தேவைப்பட்டா உனக்கு தெரியாம ஆப்போசிட் டீம்லயும் போய் வேலை பார்க்க. கான்ட்ராக்ட் கொடுத்தா படிச்சு பார்க்காம சைன் பண்ண கூடாது. சரி, நான் முட்டாளு, படிச்சு பார்க்காம சைன் பண்ணிட்டேன். ராமராஜ் பாண்டியன் எப்படி நீ சொல்றதா நம்பினா? அவனுமா முட்டாளு? என்னடா சிஸ்டர் வரல? அவன் வரமாட்டா. கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. இத பாரு பாரு. 3 நாள் भाई गेम खेला बंदे ने. வெளியில இருந்து பார்க்க பெருசா தெரியற நிறைய பேரை உள்ள போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ராமராஜ் பாண்டியனும் அப்படிப்பட்டவர்னு அங்கிள் தான் சொன்னாரு. அன்னைக்கு என்ன சொன்ன? நீ தோத்தது மேல நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னு சொன்னல. எந்த அப்பாவும் தான் வாழ்க்கையில தோத்தாலும் அதனாலதான் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி செஞ்சேன். என்ன மாதிரி நீ ஆயிடக்கூடாது இல்ல.
நைஸ் நைஸ். நீ பாட்டுக்கு டப்டாப்னு எது பண்ணிட்ட. இது எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா அதுக்கு ரியாக்ட் பண்றது கூட நமக்கு டைம் இருக்காது. We'll be in danger. அதனாலதான் அவனை யோசிக்க விடாம நமக்கு வேண்டியது செய்ய வச்சேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இத்தனை நாள் நம்ம பண்ணதை விட நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் அனுதாபம். நம்ம ஊர்ல அனுதாபத்துக்கு இருக்கிற பவர் வேற எதுக்குமே கிடையாது. நான் சொல்றேன், நீ படுத்துக்கிட்டே ஜெயிக்க போற. अच्छा पूरा गेम घुमा दिया रे बंदी ने. என்னுடைய கை வழக்க கூட சொல்ல முடியல. இந்த வழியில உங்களுக்காக தான் அநீதிக்கு எதிராக போராடினா வெட்டுறீங்களா? அப்ப நான் சாகர வரைக்கும் போராடுவேன். ஓட்டு போட மறந்துடாதீங்க. Nothing more, still a boss, still a judge, you put a lace, still a show on the face, still a peace, still a I'm a better choice, still a Munja inga veppe, oh bodyguard, mudikku ponga veppe, odachane mukkacha, koyale therikka utta, dance podu macha, unda paave kiricha. Koyale therikka utta, udappa paprappa paruppa. ओ यहाँ पे अरे Imunde kanje, like shocking je, orama sanje day, oh, get it range, kudute change, atiya kali old takali, oram paduma doli vaage pangali, patika vere jolly 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 jamada koli, unda paave kiricha, koyale therikka utta, dance podu macha, unchi paave piricha, koyale pirichittu chaadappa, undappa paprappa paruppa. ஊழல் வழக்கில் முதலமைச்சர் போஜப்பன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து லால்குடி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற எல்கேஜி புதிய முதல்வராக பதவியேற்கிறார். இதனை முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்துள்ளது. ஏதோ பண்ணி எப்படியோ ஜெயிச்சுட்ட போல் இருக்க. நான் எதிர்பார்த்ததுதான். என்ன காலி பண்றதுக்கு ராமராஜ் பாண்டியன் டெல்லி வரைக்கும் போயிட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு நைட்டே என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கட்சியும் ஆட்சியும் கையில போகாம இருக்க எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ பதவி ஏத்துக்க. திரும்பி வந்தாதானே புல்லட் ப்ரூஃப். இங்க யாரையும் நம்ப முடியாது. 500 ரூபா கொடுத்தா விடுவாங்கல்ல, ஆளை தூக்கு. ஊழல் ஆட்சி ஒழிக, பினாமி ஆட்சி ஒழிக. ஆட்சியாடா இது? இவன் அவசியமாகலாம், யாருனாலும் ஆட்சி அமைக்கலாம். உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இப்ப உயிரோட இல்ல, ராத்திரியா வந்து ஆட்சியை பிடிச்சோம் ஜெயில. இப்ப புதுசா ஒருத்தன் கோவம் கரெக்ட் தான். ஆனா அது இதுல காட்டுவீங்க, துப்பாக்கி இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க?
நாளைக்கு இந்த கும்பல்ல இருந்து ஒருத்தன் வரவன் அவனையும் சுடுவீங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தன், எத்தனை பேரை சுடுவீங்க? துப்பாக்கியோட பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிக்கலாம்ல, எதை தோக்கடிச்சுக்கலாம்ல. நான் போட்டி போட்ட அதே எலெக்ஷன்ல தான் அவரு நின்னாரு. யாருக்கா தெரியுமா? 413 ஓட்டு வாங்கினான். யார் தோக்கடிச்சா அவன? நானா? நீங்க தான். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலாம்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பார்க்கறவா? நம்மளுக்கு தெரிஞ்சதுல 2 கட்சி 2 சின்னம். ஜாதியை பார்த்து ஓட்டு போறவங்க தானே நீங்க. காசு கொடுத்து ஜெயிச்சவன் தான்டா நீ. ஆமா, அரசியல்வாதிகளை காசு கொடுத்து தான் ஓட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? காசு கொடுக்குற நாங்க கேட்டவங்கன்னா அதை வாங்குற நீங்க. நீங்க தயங்கி ஓட்டுக்கு காசு வாங்குறது ஒரு அரசியல்வாதியை தைரியமா 500 கோடி ரூபாய் ஊழல் செய்ய வைக்குது. இந்த ரூம்ல இருக்கிற எத்தனை பேர் போலீஸ்ல மாட்டா லஞ்சம் கொடுக்காம ஃபைன் கட்டி இருக்கீங்க? காரியம் நடக்கும் நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. உங்களை சேர்ந்தவங்க தானே நாங்களும். இந்த கூட்டத்துல இருந்து வந்து நாங்க மட்டும் எப்படி நல்ல தலைவரா இருக்க முடியும்? இப்ப சொல்லு, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு எந்த அரசியல்வாதிக்கு தான் என்ன வித்தியாசம்? ஆமா, இங்க எல்லாமே தப்பானவங்க, எல்லாம் தப்புங்கிறிய விடிவு காலமே கிடையாதானே இருக்கு. அவன் வந்து காப்பாத்துவான், இவன் வந்து காப்பாத்துவான், அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். நம்பிக்கை எவன் மேலே வைக்கிறதுக்கு பதிலா உங்க குழந்தைங்க மேல வைங்க. என் குழந்தை டாக்டர் ஆகணும், என் குழந்தை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, என் குழந்தை நல்ல மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுங்க. இன்னில இருந்து 20 வருஷத்துல வர தலைமுறைக்காது கரப்ஷன்றது கெட்ட வார்த்தை தெரியட்டும். ஒரு தலைமுறை ஃபுல்லா நல்லா வளர்ந்தா அதுல இருந்து வர தலைவனும் நல்லவனா இருப்பான். சரி, இப்ப இன்னைக்கு கதைக்கு வருவோம். சொல்றேன், நான் உங்களோட ஆளு. இது பினாமி ஆட்சி இல்ல, மக்களுக்கான ஆட்சி. நம்பிக்கை வரல? நான் போடுற முதல் கையெழுத்து போஜப்பன் இது வரைக்கும் பண்ண எல்லா ஊழலையும் விசாரிக்க சிபிசிஐடி தலைமையில விசாரணை ஆணையம் அமைக்கிறதுதான். இதை யாராவது எதிர்த்தாங்கன்னா என் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். இப்ப கூட உங்களால என்ன நம்ப முடியலனா என்ன சொல்லுங்க. சுடுங்க. சட்டப்படி எல்லாம் ரெடி. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் பதவி ஏத்துக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, நான் பதவி ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாம். ஏத்துக்க ராசா. நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல பேசினா போதும், நம்பிடுவாங்க. பேசி பேசி பேசிதான் இங்க நாட்டிலே ஆண்டுட்டு இருக்காங்க. மக்களை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்கள் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? இன்னும் எத்தனை காலம் தான் காலம் தான் இன்னும் எத்தனை காலம். नाइस, वेरी नाइस यार. व्हाट यार, बंदा बहुत अच्छी मूवी बनाता है. अभी तो करबू का एंड नोटिस कर, पोस्ट क्रेडिट नहीं, पोस्ट क्रेडिट देख, उसमें भी जो पॉलिटिशियन बनता है ना, सब ऐसी तो ना बस ये मूवी का रेफरेंस है, मूवी का शायद से मतलब होता ना ऐसे कुछ क्रॉसओवर या कॉम्बिनेशन, क्योंकि वही है ना अभी उसमें लास्ट में करबू के एंड में बताया गया सब पॉलिटिशियन में आता है, चेंज हो जाता है. एक्चुअली कनेक्ट करके बनाना चाहिए मूवी. बनाए यार, मैं तो मजा आएगा उसका. ये मूवी भी फिर ये लाल करबू गांधी से बनाया ना, वही उधर है और वो सबसे बड़ा करप्ट है अभी. करप्ट है, एब्सोल्युटली. स्टोरी करना कर सकते ना तो करबू बना सकते एकदम मस्त. बहुत बढ़िया एकदम, बहुत मजा आएगा. बट द लास्ट वन वाज एक्चुअली वियर्ड, द वे ही वाज. लेकिन उसका डैड भी स्मार्ट निकला एक्चुअली. उसके डैड ने हेल्प किया एक्चुअल में एंड में उसको. इट वाज वेरी नाइस. मैं वही सोच रही थी कि भाई इतना कैसा. और पर वो भी अच्छी थी, मेरे को लगा नहीं तुमने काउंटर का ये पकड़ा है ध्यान से. देयर वाज अ क्लॉज वी माइट वर्क फॉर द अदर टीम फॉर सम डेज, और उससे भी कॉन्ट्रैक्ट साइन करा खाली 3 डेज का. एब्सोल्युटली. भाई बहुत जबरदस्त एकदम. So let's wait for more, guys. Guys, suggest us more such movies. Meanwhile, take care. Bye bye.